ஜெபிப்போம். ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய ஊழியக்காரருமாகிய நாங்கள் உம்முடைய வசனத்தின் மீது உள்ள வாஞ்சையினாலே இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த அறிவின் மேன்மைக்காக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளவை. அவை ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு புதிய வெளிப்பாடுகளை தந்து எங்களை ஊக்குவித்து வழிநடத்துகின்றன. அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனத்தை நாங்கள் வாஞ்சையோடு ஆராய்ந்து ஆண்டவரே தியானித்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து புது பலன் அடைந்து வல்லமை பெற்று உமக்காக இன்னும் பராக்கிரமமான காரியங்களை செய்ய இந்த நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி பயணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். சில மாதங்களாகவே அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை கொஞ்சம் விரைவாக முடித்துவிட்டு ஊழியங்களின் கிறிஸ்தவத்தின் அடுத்த சரித்திரங்களை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும். பவுலை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடபடிகளை புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் எழுதின கடிதங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை இரண்டாக பிரித்து பார்க்கலாம். 1 முதல் 12 வரை உள்ள அதிகாரங்களிலே பேதுரு தான் கதாநாயகனாக இருக்கிறார். 13வது அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் கடைசி அதிகாரம் வரையிலும் பவுல் கதாநாயகனாக இருக்கிறார். ஆகவே நாம் பவுலுடைய வாழ்க்கையை மையமாக வைத்துதான் இப்போது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பேதுருவை பற்றி மற்றொரு முறை நாம் தியானிக்கலாம். இந்த பவுலின் வாழ்க்கையிலிருந்து அவர் ஊழியம் செய்த விதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கின்றன. அவர்தான் நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர் 2 இடங்களிலே குறிப்பிடுகிறார். ஒருக்கா சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள். அது சொல்ல வேண்டும் என்றால் எல்லாராலையும் எளிதாக சொல்ல முடியாது. நம்மள எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு என்னை பின்பற்றுங்கள்? இல்ல, அது சொல்ல வரேன். என்னை பின்பற்றுங்கள். 2வது சொல்லுகிறார், என்னை போல பின்பற்றுங்கள். என்னை, அதுதான் ஐயா சொல்ல வந்தது. என்னை போல பின்பற்றுங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல பின்பற்றுங்கள். 2ம் ஒரே விதமான அர்த்தம் இருப்பது போல தெரிந்தாலும் 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்பது கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நான் ஒரு முன்மாதிரி உங்களுக்கு என்று சொல்லுகிறார். இன்னொன்று, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய வைராக்கியம், என்னுடைய கீழ்ப்படிதல், என்னுடைய விசுவாசம், என்னுடைய தரிசனம், இதை பின்பற்றுங்கள். இது நமக்கு ரொம்ப முக்கியமான முன்மாதிரி. அதற்காகத்தான் பவுலை பற்றி நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த பவுலுடைய அழைப்பு, அர்ப்பணம் எல்லாம் பற்றி நாம் பார்த்தோம். பாருங்கள், 12வது அதிகாரத்திலேயே பர்னபா பவுலை எருசலேமில் உள்ள ஊழியங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறார். பிறகு அந்தியோகியாவுக்கு பர்னபா வரும்போது பவுலையும் அழைத்து கொண்டு வருகிறார். அந்த டீம் ஒரு குழுவாக வருகிறார்கள் அந்தியோகியாவுக்கு. அந்தியோகியாவுக்கு வந்த குழுவிலே யாரெல்லாம் இருந்தார்களாம்? 13வது அதிகாரம் 1வது வசனம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோ
எனப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். முதலாவது பேர் யாரு? பர்னபா. கடைசி பேர் யாரு? சவுல். இந்த வரிசைகள் எல்லாம் தற்செயலானவை இல்லை. பர்னபா தான் குழு தலைவர். அவர் தான் அழைத்து கொண்டு வருகிறார். அவரோடு கூட நீகர் எனப்பட்ட சிமியோன் இருக்கிறார். நீகர் என்றால் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் என்று லத்தீன் மொழியில அர்த்தம். ஆக நீகர் எனப்பட்ட சிமியோன், சிரேனை ஊரானாகிய லூகி, சிரேனையும் ஆப்பிரிக்காவில் தான் இருக்கிறது, வட ஆப்பிரிக்காவில். காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனை கூட வளர்க்கப்பட்ட மனாயின். ஏன் அவனை வெறும் மனாயின் என்று சொல்லக்கூடாதா? அரண்மனையில் வளர்ந்தோம். ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனோடு சேர்ந்து பள்ளிக்கு சென்றவன். அதாவது அன்றைக்கு நமக்கு இருப்பது போல அரசு பள்ளிகள் கிடையாது. ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு ஆசானை பார்க்க வேண்டும், ஒரு குருவை பார்க்க வேண்டும். அவர்களுடைய சக்திக்கு ஏற்ற குருவைத்தான் அவர்கள் பார்க்க முடியும். சவுல் யார் கீழே கற்றுக்கொண்டார்? கமாலியேல் மிக பிரசித்தி பெற்றவர். அதுபோல இங்கே மனாயின் யாரோடு வளர்க்கப்படுகிறான்? ஏரோதோடு கூட வளர்க்கப்படுகிறான். ராயல்டி, அவிதமாக வளர்ந்த ஒருவன். இவர்கள் எல்லாரையும் சொல்லிவிட்டு கடைசியாக யார் சொல்லப்படுகிறார்கள்? சவுல். ஆக சவுல் தான் அங்கு கடைசி ஆள், புதிய விசுவாசி. ரொம்ப படித்தவர், அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஆகவேதான் அவர் எழுதுகிறார், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்திற்குள்ளே அடங்கி இருக்க. ஊழியத்தில் நாம் ஊழியர்களாக இதை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஊழியத்திலே அஸ்திபாரமான இன்றி அமையாத ஒரு பண்பு என்னவென்றால், எடுத்த உடனே லெட்டர் பேடு தான், ரப்பர் ஸ்டாம்பு தான், ரெஜிஸ்ட்ரேஷன் தான், அப்புறம் எஃப்சி அக்கௌண்ட் தான், அப்புறம் வேற என்ன, இது எல்லாம் வேண்டும் எனக்கு, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கொடுங்க என்பது போல. அப்படி அல்ல. சின்ன முதல் படியில ஏற வேண்டும், அடுத்தது 2ஆம் படி, 3ஆம் படி என்று கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். பவுலுக்கு ஆண்டவர் தரிசனமானார். தரிசனமாகி அவர் பவுலுக்கு என்ன சொன்னார்? 9வது அதிகாரத்திலே என்ன பார்க்கிறோம்? 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே, அவன் நடுங்கி திகைத்த, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பாருங்க, இவ்வளவு ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு சந்திப்பு. அப்போ கூட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க என்று கேட்டா, போ நான் சொல்றேன், அவசரப்படாத, சொல்றேன். இப்பெல்லாம் எப்படி? இப்போ சொல்றீங்களா இல்லைன்னா நான் ரிசைன் பண்ணட்டுமா? அங்க கூப்பிடுறாங்க. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் காத்திருக்க பழக வேண்டும். மோசே எத்தனை வயசுல தான் ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார்? 80 வயசு. யோசேப்புக்கு சொப்பனத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆனால் அவனுக்கு அது நிறைவேறுவதற்கு என்ன அனுபவங்களை எல்லாம் கடந்து வர வேண்டியது இருந்தது இல்லையா? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அவர் வாக்கு பண்ணினார், பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று. எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியது இருந்தது? ஈசாக்கு குழந்தைக்காக எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியது இருந்தது? யாக்கோபு தேவன் கொடுத்த வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களுக்காக எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியது? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார், அதற்கு பிறகு எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியது இருந்தது? இங்கே சவுலை ஆண்டவர் சந்தித்து விட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு முகமுகமாக
தரிசனமாகிறார். அவரை தவிர வேறு யாரும் அந்த பாக்கியத்தை பெறவில்லை. அப்போ கூட நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அங்கேயும் அவனுக்கு நேரடியாக சொல்லவில்லை, அனனியாவிடத்திலே சொல்லுகிறார். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சிஷ்யன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே ஏதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தன் எழுந்து நேர்த்திரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவிட்ட தரிசு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னத்தில் வரவும் தான் பார்வையிடப்படி தன்மேல் கை வைக்கும் தரிசனம் கண்டார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொருளாங்களை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேனே என்றான். எங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படியும் பிரதான ஆசிரியர்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாருங்க, முதலாவது அனனியாவுக்கு தான் சொல்லுகிறார் என்ன செய்ய போகிறேன் என்பதை. பிறகு அனனியாவிடத்தில் சொல்லுகிறார், நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே, நான் உனக்கு காண்பிக்க போகும் தேசத்துக்கு போகும். இல்ல ஆண்டவரே, எனக்கு ஒரு பிளான் வேணும், ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும், ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும், இது ஒத்து வருமா என்று நான் என் மனைவியிடத்திலும் ஆலோசனை கேட்க வேண்டும். அதெல்லாம் ஆண்டவரிடத்திலே நடக்காது. அவர் அழைத்து விட்டால் அவர் நடத்துவார், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். இங்கிருந்து நீங்கள் புறப்பட்டு திண்ணனூருக்கு போக வேண்டும் இரவு நேரத்தில் என்றால், பைக்கில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹெட்லைட்டை ஆன் பண்ணிவிட்டு திண்ணனூரை தேடினால் பார்க்க முடியுமா? முடியாது. கொஞ்ச தூரம் தான் தெரியும், இந்த தெருவுடைய முனை வரைக்கும் தான் தெரியும். தெருமுனைக்கு போன உடனே அடுத்த தெருமுனை வரைக்கும் தெரியும். அதை தொடர்ந்து அடுத்தது தெரியும். தொடர்ந்து கீழ்ப்படிந்து போய்கொண்டே இருந்தால் திண்ணனூரை போய் அடையலாம். அதே போலத்தான் கர்த்தருடைய அழைப்பை பெற்றவர்கள் என்கிறவர்கள் அவசர கொடுக்கைகளாக இருக்கக்கூடாது. சவுல் 14 வருஷம் என்று சொல்லுகிறார், கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதற்கு தன்னை கீழ்ப்படுத்தினார். பல துன்பங்களை சகிக்க அங்கேயே கற்றுக்கொண்டார். சின்ன குழந்தைகள் நடக்க படிக்க வேண்டும் என்றால் முட்டியில காயம், உதடு வீங்கி இருக்குது இல்லையா, என்னென்னமோ கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தட்டி தடுமாறி தான் அவர்கள் பழகி பெரிய ஓட்டப்பந்தய வீரர்களாகவே மாறிவிடுகிறார்கள். விலங்குகள் பிறந்தவுடனேயே அவை குதித்து நடந்து அவற்றின் காரியங்களை கவனித்துக் கொள்ளும் திறமை படைத்திருக்கின்றன. ஆனால் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் பக்குவப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தை படைத்து வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்து சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஏற்படுத்திவிட்டு மனிதனை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே வைத்த கர்த்தர் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று அவனுக்கு நிபந்தனை கொடுத்தார், கட்டளை கொடுத்தார், போதனை கொடுத்தார். அந்த போதனை எதற்காகவென்றால், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. அந்த மரத்தின் கனியை அவர்கள் அப்போது புசிக்க கூடாது.
அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் எல்லாவற்றுக்கும் ஒரு வேலை இருக்கிறது என்று. ஆனால் அதற்கு கீழ்ப்படிந்தால்தான் ஜீவ விருட்சத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். ஆகவே பவுலிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் பொறுமை, காத்திருத்தல், கடைநிலையிலே இருக்க ஆயத்தமாயிருத்தல். ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் எடுபடியாக வேலை பார்க்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதிலே வெட்கப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. யாராவது அதை செய்துதானே ஆக வேண்டும், இல்லையா? ஆகவே சவுல் அவ்விதமாக ஒரு தன்னை தாழ் நிலையிலிருந்து ஆரம்பிக்க ஆயத்தமுள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் பிரயாணம் 3 மிஷனரி பிரயாணங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். பிறகு அவர் 3வது பிரயாணத்தை முடித்துவிட்டு எருசலேமுக்கு வரும்போது கைது செய்யப்படுகிறார், துன்பங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார். பிறகு விசாரணை, அந்த விசாரணைக்கு பிறகு அவர் கேட்கிறார், நான் ராஜாவுக்கு முன்பாக நிற்க விரும்புகிறேன், ராஜாவிடத்தில் என்னுடைய பிராதை சொல்ல விரும்புகிறேன் என்று. அப்போ ஃபீலிக்ஸ் ராஜா சொல்லுகிறார், நீ கேட்காமல் இருந்திருந்தால் இங்கேயே ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். உணர்ந்திருக்கிறீர்களா? ஏதோ ஒன்றை தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டோம், அது தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. கடைசியாக பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பதற்கான ஒரு முடிவாக இல்லை அது என்றால் என்ன நினைப்போம்? அன்னைக்கே அண்ணன் சொன்னார், அது கேட்டிருந்தா இப்படி வந்திருக்காது என்று சொல்லுகிறோம். ஆனால் பவுல் மிக மிக தெளிவு உள்ளவராக இருந்தார். நம்முடைய ஊழியத்திலே நமக்கு வழிநடத்துதல் பற்றி இருக்கிற பிரச்சனையே குழப்பம், சந்தேகம், இதுவா அதுவா, ஒருவேளை அதுவாகத்தான் இருந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் இதுதானா என்று. பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். சிங்கிள் டைரக்ஷன் இன் லைஃப். வாழ்க்கையிலே ஒரே ஒரு பார்வை தான், கண் கட்டப்பட்ட குதிரை போல இங்கேயும் அங்கேயும் பார்த்து கொண்டல்ல, லக்கை நோக்கி. எபிரேயருக்கு எழுதினவர் ஆகவே தான் சொல்லுகிறார், பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட இயேசுவை நோக்கி பார்த்து பொறுமையோட ஓட கடவுள். ஸோ பவுல் அப்படி மிகவும் தெளிவு உள்ளவராக இருந்தார். இந்த 9வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டது என்ன? அனனியா மூலமாக என்ன சொல்லப்பட்டது? புறஜாதிகளுக்கு போ, ராஜாக்களுக்கு போ, இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவி. 3 சாராருக்கு, 3 விதமான குழுவினருக்கு ஊழியம் செய்யும்படி சவுல் அழைக்கப்படுகிறார். யாருக்கெல்லாம்? புறஜாதியார், ராஜாக்கள், இஸ்ரவேல் புத்திரர். இந்த 3ஐயும் பவுல் நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார். இந்த 3ம் இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்திலும் இந்த 3ம் இருக்க வேண்டும். புறஜாதியார், இஸ்ரவேல் புத்திரர், ராஜாக்கள். இஸ்ரவேல் புத்திரர் என்றால் இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்திலே சபை கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய. கொலோசையருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்திற்காக அழைக்கப்பட்டேன், இந்த சபைக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டேன். 2ம் இருக்கிறது, ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கிறது. ஐஎம் பிரதிநிதிகள் வந்திருக்கிறீர்கள். ஐஎம்ல 2 ஊழியங்கள் இருக்கின்றன. என்னெல்லாம்? சபைகள் தொடர்பு. சபைகள் தொடர்பு. எதற்காக சபைகள் தொடர்பு? பணம் பிரிப்பதற்காக அல்ல,
ஊழியத்தை வளர்க்க அவர்கள் ஊழியத்திலே பங்காளிகளாக மாற வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், மக்கதோனியா நாட்டார் அவர்கள், மேசிடோனியன்ஸ், அந்த மக்கதோனியாவில் உள்ள சபையாரை பற்றி எழுதுகிறார். சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் என்னோடு உடன்பட்டது மாதிரி வேறு யாரும் உடன்படவில்லை. டைம் கொடுப்பாங்க, சரீர முயற்சியை கொடுப்பார்கள், அதெல்லாம் போதாது. பவுல் சொல்கிறார், வேற என்ன வேண்டும்? சுவிசேஷ ஊழியத்திற்கு கொடுக்கல் வாங்கல் காரியம் வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? டோனஸ். கொடுக்கல் வாங்கல்னா எதை பற்றி சொல்லுவோம்? பணம். பணம். ஊழியத்திற்கு பணம் தேவை. அதை பற்றி அவர்களுக்கு சொல்லுகிறார். நான் ஏன் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றால், உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருக வேண்டும் என்றே அதை நான் உங்களிடத்திலே வாங்கினேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, சுவிசேஷ ஊழியத்திற்காக ஒருவரிடம் நாம் பணம் கொடுக்க சொல்லுகிறோம். பணம் கேட்பதல்ல, இது பணம் கொடுக்க சொல்வது. கொடுக்க வேண்டும். அவர்கள் கொடுத்தால் யாருக்கு லாபம்? அவர்களுக்குத்தான். எப்படி திருப்பி கொடுப்பார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அப்படி என்றால் என்ன என்று எத்தனை பேருக்கு புரிகிறது? குறையே இல்லாம நிறைவான. வயல் அறுவடை செய்வதை எவ்வளவு பேர் பார்த்துருக்கிறீங்க? கிராமங்களில் வயல் அறுத்த உடனே என்ன பண்ணுவாங்க? இந்த நெல் தானியத்தெல்லாம் கொண்டு போட்டு மூட்டையில் கட்டுறது. எப்படி கட்டுவாங்க? அடிச்சு எல்லாம் எடுத்துட்டு அளந்து மரக்கால் பார்த்துருக்கிறீங்களா? மரக்கால். அந்த மரக்காலில் 2 விதமா அளப்பாங்க. அது பார்த்துருக்கிறீங்களா? கூலி கொடுக்கறதுக்கு அளக்கிறது 4 மரக்கால்னா எப்படி? பொறி அளந்தது போல, பூ போல, மல்லிப்பூ அளந்தது போல அளப்பார். ஆனா விதை நெல்லாக இவருக்கு எடுத்து வைப்பதற்கு எப்படி அளப்பார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படிக்கு. பார்த்துருக்கிறீங்களா? மரக்காலில் நெல் அளக்கிறது. அதுதான் நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொன்னால், நமக்கு எந்த அளவின்படி ஆண்டவர் அளக்கிறார், மற்றவர்களை கொண்டு, ஆண்டவர் நேரடியாக செய்வது மட்டுமல்ல, மற்றவர்களை கொண்டு, மற்றவர்கள் நமக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார்களாம்? ஏதோ மிச்சம் மீதி இருக்கு எடுத்துப்பா என்றல்ல, நாம் தேவனுக்காக சரியானபடி இருந்தால் நமக்கு எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு கொடுக்கப்படும். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பவுல் இன்னொன்றையும் சொன்னார் ஊழியத்தில், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று இயேசு சொன்னார் என்று. ஸோ இதெல்லாம் ஊழியக்காரனுடைய மனநிலைகளாக இருக்க வேண்டியவை. பவுலிடமிருந்து இவைகளெல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோம். புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு. இஸ்ரவேல் புத்திரருக்கு முதலாவது அவர் ஜெபாலயங்களுக்கு தான் போனார் இல்லையா? அப்புறம் புற ஜாதிகளுக்கு போனார், அப்புறம் ராஜாக்களுக்கு போனார். யாருக்கு எல்லாம் ராஜாக்கள் யார்கிட்ட எல்லாம் போனார்? ஃபெலிக்ஸ், அகிரிப்பா, ஃபெலிக்ஸ், கடைசியா நீரோ மன்னன். இப்பெல்லாம் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் ஸ்லம்ல ஊழியம், நாங்கெல்லாம் சிட்டியில் இல்லை, நாங்கள் லயன்ஸ் கிளப், 5 ஸ்டார் ஹோட்டல், அங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க. ஆமாம். நாங்கள் சைக்கிளில் போனால் மதிப்பாங்களா? காரில் தான் போனோம்.
என்ன மாதிரி காரில் போகணும்? பென்ஸ் தான் வரும். பென்ஸ், BMW அதில் போனால் தான் மதிப்பாங்க. இது தேவன் சொல்லி இருப்பதில்லை, இவங்களா ஏற்படுத்தி கொண்டது. பவுல் என்ன சொல்லுகிறார்? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டியவர் எப்படி போய் நிற்கிறார்? கைதியாக, விசாரணை கைதியாக நிற்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்ன? மரண தண்டனை. பைபிள்ல இருக்குதா? எது? மரண தண்டனை காவலில் வைக்கப்பட்டார். தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்திலே, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. வானபலியாக வார்க்கப்படும். வானபலியாக இப்பொழுதே வார்க்கப்பட்டது. கடைசியா வானபலியாக வார்த்தாங்க, அவங்க போட்டு தள்ளிட்டாங்க. ஹிஸ்டாரிக்கல். ஆமா, வாழல இருக்குன்றாங்க. ஸோ நித்தியத்திலே நமக்கு பெரிய பலன்கள் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே நிந்தைகள், 2 கொரிந்தியர்ல பவுல் எழுதுகிறார் இல்லையா, அவர் பட்ட அனுபவித்த பாடுகள் எல்லாம். அதாவது நான் ஒரு விஐபி, எனக்கு அதுக்கு ஒரு என்டைட்டில்மெண்ட் இருக்கிறது என்று ஊழியத்திலே நினைக்கக்கூடாது. ஆகவேதான் பவுல் சொன்னார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன், அதற்காக நான் போதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். ஸோ அந்த ஆட்டிடியூட் நமக்கு ரொம்ப இருக்க வேண்டும். ஊழியக்காரர் என்றால் நிறைய வெரைட்டி இருக்கிறாங்க, நிறைய கிரேட் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் டீலக்ஸ் ஊழியக்காரங்க. ஆண்டவரே என்னையும் அவங்கள மாதிரி மாற்றுங்க, ஆண்டவரே எனக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுங்க ஆண்டவரே, எனக்கும் ஒரு லேண்டு கொடுங்க ஆண்டவரே, ஒரு 10 ஏக்கரா கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். வளர வளர பிரச்சனைகளும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆகவே அவங்கெல்லாம் ஏதோ ரொம்ப பாக்கியசாலிகள், நான் என்னமோ தப்பு பண்ணியிருக்கிறேன் போல இருக்கு, ஆகவே தான் என்னுடைய ஊழியத்தில் விருத்தி இல்லை என்று நினைக்கவே வேண்டாம். ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற ஒரு போராட்டமான எண்ணம் எனக்குள்ளே வந்த போது, என்ன ஆண்டவரே, எனக்கு பின்னால் வந்தவங்கெல்லாம் என்ன ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்னை ஆராய்ந்து பார்த்தேன் தேவ சமூகத்தில். அப்படி எந்த தப்பும் செய்யவில்லையே, ஆனால் ஏன்? அப்போ தேவன் உணர்த்தினார், வெற்றி என்பது நிறைய எல்லாமே நன்றாய் நடக்கிறது என்பதில் இல்லை, உண்மையிலே தான் இருக்கிறது. உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்றுதான் சொல்லுவார். வெற்றி பை ஹுக் ஆர் க்ரூக் இல்லை, அடிச்சு தள்ளிட்டு புல்டோசர் மாதிரி அடிச்சு தள்ளிட்டு போய் வெற்றி பெறுறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆண்டவருக்காக வேதனைகள், அவமானங்கள் சகிக்கவும் ஆயத்தமுள்ளவர்களாக இருந்து கடைசியாக எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த தெளிவு இருக்கிறதே, அதுதான் நமக்கு தேவை. சவிதமாக பவுல் ஆரம்பத்திலிருந்து தன்னை அதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டார். ஆண்டவருடைய அழைப்பை பற்றின தெளிவு உள்ளவராக. இப்போ அவர்கள் அங்கே இருக்கும்போது ஆவியானவர் என்ன திருவுளம் பற்றுகிறார்? 13வது அதிகாரத்திலே 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது. ஆங்கில வேதாகமம் யாராவது வச்சிருக்கிறீங்களா? அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து என்று சொல்லப்பட்டிருப்பது அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்து
என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, யாருக்கு செய்கிற ஊழியமாக இருந்தாலும் சரி, worshipping the Lord and fasting. வொர்ஷிப்பிங் தி லார்ட் என்றது அது நம்முடைய சரியான மொழிபெயர்ப்பு சர்விங் தி லார்ட். சர்விங் தி லார்ட், சர்விங் தி லார்ட் என்றால் என்ன ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதுதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார். எதுவாகவும் இருக்கலாம். அப்படி அவர்கள் கிடைத்த ஊழியத்தை, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு இருக்கும்போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக, இங்கேயும் பாருங்க, சவுலையும் பர்னபாவையும் என்று சொல்லவில்லை. சவுலை ஆண்டவர் முன்னிலைப்படுத்தவே இல்லை. ஆண்டவருடைய திட்டத்திற்கு அடங்கிதான் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். பர்னபாவை அனுப்பப் போகிறேன், அவரோடு கூட சவுலையும் அனுப்பப் போகிறேன். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுகியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறினார்கள். சபையால் மட்டும் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் ஆண்டவருடைய ஆவியினால் அனுப்பப்பட்டவர்கள். அந்த ஆவி நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் இல்லையா? நமக்குள்ளே இருந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தானியேலை பற்றி சொல்லும்போது ராஜா சொல்லுகிறார், அவனுடைய தேகத்திலே ஒரு ஆவி இருக்கிறது. அவனுடைய தேகத்திலே இருக்கிற ஆவி நம்முடைய தேகத்திலே, நம்முடைய சரீரத்திற்குள்ளே அந்த ஆவியானவர் இருந்து நம்முடைய ஆவியோடு இடைப்படுவார். எங்கேயோ அந்தரங்கத்திலே அவரும் நம்முடைய ஆவியும் இடைப்பட்டு கொண்டிருப்பதில்லை. இங்கே நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். இந்த தேவனுடைய ஆலயத்திலே சர்வவல்ல திரியேகத்தில் ஒருவரான ஆவியானவர் வந்து இடைப்பட்டு அவர் நடத்துகிறார். போ மகனே என்று சபைக்கு அவர் சொல்லுகிறார். ஆவியானவராலே அனுப்பப்பட்டு போனார்கள். அங்கே போய் என்ன பண்ணுகிறார்கள்? அந்தியோகியாவில் இருக்கிறார்கள். அந்தியோகியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்கரையாகிய செலுகியாவுக்கு போகிறார்கள். செலுகியாவுக்கு போய் சீப்ரு தீவுக்கு போகிறார்கள் முதல் பிரயாணத்தில். ஏன் சீப்ரு தீவு? அப்படியே அந்தியோகியாவில் இருந்து வடக்கு நோக்கி போயிருக்கலாமே. வடக்கு நோக்கி போனால் பவுலுடைய சொந்த ஊர் அங்குதான் இருக்கிறது. அது பேர் என்ன? தார்சஸ். அங்கதான் இருக்கிறது. அங்கே போயிருக்கலாமே. வடக்கு நோக்கி போனால் பவுலுடைய ஊர் இருக்கிறது. செலுகியாவுக்கு வந்து கப்பல் ஏறினால் அங்கே சீப்ரு தீவு இருக்கிறது. அது யாருடைய ஊர்? பர்னபாவுடைய ஊர். பர்னபாவுடைய ஊர். பர்னபா தான் லீடராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார். இப்ப ரெண்டு பேருமா யோசிக்கிறாங்க. இது ஒரு புது அனுபவம். இப்போ ஊழியம் செய்கிற நமக்கு நாம் என்ன ஊழியம் செய்வது என்பதை ஆவியானவரிடத்தில் காத்திருந்து கேட்பதற்கு பதிலாக நிறைய மாடல்ஸ் இருக்குது நமக்கு. அதை பார்த்து சரி இது மாதிரி ஒரு ஊழியம். ஒரு சகோதரன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்பு நான் சொல்வது என்னிடத்தில் சொன்னார், நான் பிரதர் தினகரன் மாதிரி ஊழியம் தான் கர்த்தர் எனக்கு காண்பு. ஓ அப்படியா? எப்படி? இல்லை, அந்த வாய்ஸ் எல்லாம் அவர் மாதிரியே வந்துருச்சு. எனக்கு சிவாஜி கணேசன் சொன்னா எந்த வாய்ஸ்லையும் பேசுவாரு. அவர் ஊழியக்காரனா? அப்போ ஆண்டவர் எனக்கு என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஊழியத்திலே கீழான ஊழியம் மேலான ஊழியம் என்று கிடையாது. எல்லாவற்றுக்கும் சம பங்கு உண்டு பரலோகத்திலே. ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட வேலையை நிறைவேற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஊழியத்தை கண்டுபிடித்து அதிலே உண்மை உள்ளவர்களாக நிலை நின்று நாம் செய்ய வேண்டும். இன்னொன்று பவுலிடம் இருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால்,
ஒரு ஊழியத்திற்கென்று அழைத்து, ஒரு இடத்திற்கென்று அழைத்து அங்கேதான் என்று சொல்லிவிட முடியாது. அவர் பாருங்க, 2வது மிஷனரி பயணத்தில் அவர் இந்த பழைய ரூட்லவே ஃபர்ஸ்ட் போன இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அங்கிருந்து அப்படியே ஆசியாவில் வடக்கு போகலாம் என்று பிளான் பண்ணுகிறார். அப்போ அது எந்த ஊரில் அவர்கள் 2வது பயணத்தில் இருக்கும்போது, த்ரோவா இருக்கும்போது அவருக்கு ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்திலே மக்கதோனியாவிலிருந்து ஒருவர் வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள் என்று சொல்லுவார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், என்ன ஆண்டவரே, நான் வடக்கு போகலாம் என்று இருக்கிறேன், இப்போ இது கிழக்கே இருந்து அழைப்பு வருவது மாதிரி இருக்கிறதே என்று. என்னுடைய திட்டம் அல்ல, அவருடைய நடத்துதலுக்கு நான் இணங்க வேண்டும். இதை நாம் ஊழியத்தில் அறிந்திருக்க வேண்டும். இல்லை சொன்னது தான், இதுதான் என்னுடைய ஒப்பு கொடுத்தல். இப்போ யாரும் என்னை திருப்பவே முடியாது. எனக்கு லெஃப்டும் கிடையாது, ரைட்டும் கிடையாது, நேராகத்தான் போவேன் என்று இருக்கக்கூடாது. ஆவியானவர் நடத்துவதற்கு நாம் இணங்க வேண்டும். ஏசாயாவிலே சொல்லுகிறார், நீங்கள் வலது புறமாவது இடது புறமாவது திரும்பும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறவருடைய சத்தம் உங்கள் காதுகளுக்கு பின்னாலே துணிக்கும். ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர், வழி நடத்துகிறவர். ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் அவருக்கு புத்திரராயிருக்கிறார்கள். நடத்தப்பட வேண்டும். வெளிப்படுத்துவது என்றால் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திற்கு பவுல் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். ஆக இந்த முதல் மிஷனரி பயணம், அவர்கள் செல்கியாவில் இருந்து கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போகிறார்கள். போகும்போது எத்தனை பேர் போனார்கள்? 3 பேர். யாரெல்லாம்? யோவான் மார்க், பர்னபா, சவுல், யோவான் மார்க். யோவான் மார்க் அவருடைய சகோதரியின் மகன். யாரோட? பர்னபாவுடைய சகோதரியின் மகன். ஊழியத்திற்கு செல்லும் போது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னவென்றால், நான் தான் தலைவன் என்று இல்லை, அதை ஏற்கனவே பார்த்து விட்டோம். நான் மட்டும்தான், வேற யாரும் இல்லை என்றும் கிடையாது. ஒரு இளம் வாலிபனை ஊழியத்திற்கு கூட அழைத்து செல்ல ஆயத்தமாகிறார்கள். ஆனால் அங்கே பிறகு வந்த பிரச்சனையை நாம் பார்க்கலாம். அங்கே முதலாவது ஒரு ஊருக்கு போகிறார்கள். அந்த ஊரிலே பெரிதாக ஒன்றும் நடக்கவில்லை. 2வது ஒரு ஊருக்கு போகிறார்கள். அந்த ஊரிலே அந்த கவர்னர் இவருக்கு அழைத்து அனுப்புகிறார். அவர் காதுக்கு போகிறது செய்தி, இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறார், சவுல் என்று ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் சொல்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் கேட்டு பாருங்களேன் என்று. உடனே அவர் வர சொல்லுகிறார். வர சொல்லி கேட்கிறார். அப்போ ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணுகிறார். அவர் பேர் என்ன? பர் இயேசு. பர் என்றால் என்ன? குமாரன். இயேசுவின் குமாரன் அவருக்கு பேர். இயேசுதாஸ் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இயேசுதாஸ். இயேசுதாஸ் வந்து அவருக்கு இப்போ அவர் தான் இப்போ ஆலோசனைக்காரர். அவருக்கு நல்லவங்களுக்கு சில நேரத்தில் தப்பான ஆலோசனைக்காரன் இருந்தால் ரொம்ப டேஞ்சர் இல்லையா? அப்படி ஒரு ஆள் இவர். அப்போ இவன் வந்து இடைஞ்சல் பண்ணி கொண்டிருக்கிறதை பவுல் பார்த்த போது என்ன பார்க்கிறோம்?
சவுல் அவனை உற்று நோக்கி எல்லா கபடமும் வாசிங்க. எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? எத்தனை பேர் பாருங்க உங்களுக்கு. பிசாசின் மகனே, அவன் தன்னை என்ன சொல்லிட்டு இருந்தான்? இயேசுவின் மகன். ஆனா சவுல் சொல்றாரு பிசாசின் மகனே என்று. அப்படிப்பட்ட ஒருத்தன். அவன் செய்த மெயின் ப்ராப்ளம் என்ன? 8வது வசனத்திலே மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அவனுடைய லட்சியம் என்ன? இந்த ஆளு விசுவாசியா மாறிட்டா எனக்கு பிசினஸ் இருக்காது, எனக்கு மதிப்பு மரியாதை இல்லாம போயிடும், ஏன்னா கெட் அவுட் என்று சொல்லி விடுவார், துரத்தி விடுவார். அதனால அந்த ஆள் ரட்சிக்கப்படுவதை விட என்னுடைய அட்டூழியம் நடப்பதுதான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் சவுலுக்குள்ளே இருந்தபடியினால் அந்த மனிதனை சவுல் உற்று நோக்கும் போது அவன் பிசாசின் மகன் என்பதை அடையாளம் கண்டு கொள்கிறார். அடுத்த ஊருக்கு போகும்போது அங்கே ஒருத்தனை உற்று நோக்குகிறார். அவனுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கான தகுதி இருக்கிறது என்பதை கண்டுகொள்கிறார். ஊழியத்திலே நம்முடைய கண்களுக்கு இந்த அபிஷேகம் வேண்டும், இந்த ஞானம் வேண்டும். ஒருத்தரை பார்க்கும் போதே இவர் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம், இல்லையென்றால் இவன் செய்வது தப்பான காரியம் என்பது நமக்கு தெரிய வேண்டும். நான் ஐஎம்ல ஊழியம் செய்கிற காலங்களில் சபைகளில் சென்று ஊழியம் செய்யும்போது, பிரசங்கம் பண்ணும்போது நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது, ஆண்டவரே நான் இங்கு நின்று பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் இல்லை என்றால் சிலரை என் கண்களிலே காட்டும் என்று கேட்பேன். அப்போ ஆண்டவர் காண்பிப்பார். அவர்கள் எப்படி ஆர்வத்தோடு, அவர்களுடைய கண்கள் என்னுடைய கண்களோடு அப்படி லாக் ஆகி இருக்கும். எல்லாவற்றுக்கும் அவர்கள் ஆர்வமாக செய்தியை உள்வாங்கிக் கொண்டிருப்பார்கள், உறிஞ்சி குடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆராதனை முடிந்து வெளியே வந்து எல்லாரும் பௌர்ணகரையும் பிரசங்கியாரையும் கை கொடுத்து செல்வார்கள் இல்லையா? அப்போது நான் அப்படி உள்ளவர்கள்ட்ட சொல்கிறேன், ஐயா ரொம்ப சந்தோஷம், அர்ஜென்ட்டாக போகணுமா, நான் உங்களை பார்த்து பேச விரும்புகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்களா என்றால் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு முறை ஒருத்தரை நான் சொன்னேன், அவரும் நின்னார் சேலத்தில். அப்புறம் அவர்கிட்ட பேசினேன், வயசானவர். அப்போ நான் கேட்டேன், ஐயா இந்த மிஷினரி ஊழியத்துக்காக ஏதாவது செய்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு தோன்றுகிறது நீங்களும் ஏதாவது செய்யலாம் என்று. நீங்கள் சம்மதம் தானா? சொல்லுங்கள், செய்கிறேன். பேசி விட்டு பிறகு அவரிடத்தில் கேட்டேன், ஐயா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் திருச்சியில் டெப்டி கலெக்டராக இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு, தப்பானால கேட்டோமோ, அவர் எப்படி செய்ய முடியும்? ஐயா ஓகேவா, அதுக்கு என்ன, ஆண்டவருக்கு செய்யாமல் பிறகு யாருக்கு செய்ய போகிறோம் என்றார். தன்னுடைய கடைசி மூச்சு வரை, அவர் பிறகு ஊட்டியில் இருந்து மரித்தார். பாப்பையா அவர்களை தெரிந்தவர்களுக்கு தெரியும். அவர் ஆண்டவருக்காக நிறைய மிஷனரிகளை தாங்குவதற்கு ஒரு கருவியாக இருந்தார். தேவன் நம்மை வழி நடத்துவார், காண்பிப்பார், ஆட்களை காண்பிப்பார். நான் திருச்சிக்கு போய்விட்டேன் என்றால் ட்ரெயினில் இருந்து இறங்கும்போது 2 யூனிஃபார்ம் ஆர்டர்லி வந்து நிற்பார்கள். என்னுடைய பெட்டியை தூக்குவதற்கும் ஜீப்பில் ஏறி அவர் எனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற இடத்துல தங்க வைப்பார்கள். அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்த விரும்புகிறார். நாம் தயங்கி கொண்ட ஐயோ இவங்களெல்லாம் கிட்ட நெருங்க முடியாது என்று நினைக்கக்கூடாது. இந்தியாவின் முதல் ஐஜி, இந்தியன் ஐஜி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஐஜி தேவசகாயம்
அந்த பேர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம் இல்லையா? அவர் டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் டைரக்டராக இருந்தார். அந்த ஐஜி தேவசகாயம் அவர் இப்போ மறித்து விட்டார். அவர் ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு அவர் அறிமுகமானார். அவர் அறிமுகமான போது அந்த ஐஜி தேவசகாயத்துடைய ஒரு வீட்டிலே தான் ஃப்ரேக்ரன் பிறந்தார். அப்போது அவங்க வாடகைக்கு இருந்தார்கள் அவர்களெல்லாம், அவருடைய பெற்றோர். அவரை நான் போய் கெல்லிஸில் குடியிருந்தார். மகாராஜா மாதிரி இவ்வளவு நீளத்தில் ஒரு ஸ்டிக் வைத்து கொண்டு ஈவினிங் வாக்கிங் போவார் கம்பீரமாக. யாரும் அவரை கிட்ட நெருங்க முடியாது. ஆண்டவர் எனக்கு அவரை போய் சந்திக்கும் கிருபையை கொடுத்தார். ரொம்ப நெருங்கி பழகிவிட்டார். அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வார். மிஷினரி ஊழியத்திற்கு கொடுப்பார். ஒரு முறை கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்ட்ஸ் போனோம் அவர் வீட்டிற்கு. ரிஜி சாமியல், ஜான் வெஸ்லி எல்லாம் வந்திருந்தார்கள். ரிஜி சாமியல் ஒரு கீபோர்டு வைத்திருந்தார். அவர் வழக்கமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் போன உடனே ஹாலில் ப்ளக் பாயிண்ட் அங்கே இருக்கிறது என்று பார்த்து அங்கே போய் ப்ளக்கை சொருகுவார். ஐஜி வீட்டிற்கு போயிருக்கிறோம். ரெஜி போய் ப்ளக் என்றார். அவ்வளோதான், உலகமே நின்று போனார். அதிர்ச்சியில் என்ன சொல்லு கேளு. அவ்வளவு ஒரு அவர் வெள்ளைக்காரர்களிடத்தில் பயிற்சி பெற்றவர். அவர் மெட்ராஸ் ப்ராவின்ஸுக்கு ஐஜி. ஒரிசா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஐஜி. எவ்வளவு பராக்கிரமம் உள்ள, அதிகாரம் உள்ள ஒரு மனிதன். ஆனால் அவர்களையும் நாம் சந்திக்க வேண்டும். இங்கே நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வருவார் கருப்பையா, தேவநேசன் கருப்பையா என்று ஒருத்தர். அவர் குடிகாரனாயிருந்து ரட்சிக்கப்பட்டவர். ரொம்ப கீழான வாழ்க்கையில் இருந்தவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். அதற்கு பிறகு அவர் அவ்வளோ வைராக்கியம், இப்பவும் பெரிய வைராக்கியம். இப்போ பிஷப் அவர் வைராக்கியம். உலகெங்கும் போய்விட்டார். அமெரிக்காவுக்கு பலமுறை போய் வந்து விட்டார். அவர் என்கிட்ட சொல்லுவேன், நானே போயிட்டு வந்துட்டேன், நீங்கள் நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச 2 பேர் போகல அமெரிக்காவுக்கு. ஒன்று இயேசு, இன்னொன்று நான். அதுக்கு மேலே யாருக்காருன்னு தெரியல. அவர் அந்த மின்சார துறை மந்திரியா இருந்தார். அவர் பேர் என்ன, கீழ்பாக்கில் ஆற்காடு வீராசாமி. அவர் வீட்டுக்கு போயிடுவார். ஆமாம், போய் அண்ணாநகரில். அப்புறம் அன்பழகன் வீட்டுக்கு கீழ்பாக்குக்கு போய்விடுவார். இங்கெல்லாம் போய் வாங்க ஜெபம் பண்ணலாம் என்று சொன்ன உடனே பூனைக்கொட்டி மாதிரி இவங்க அப்படியே தலையை கொடுத்துட்டு நிற்பாங்க. அவங்க தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவார். ஸோ தேவன் நம்மை அழைத்து அபிஷேகம் பண்ணி இருக்கும்போது, அது ராஜாக்களோ புறஜாதியாரோ இஸ்ரவேலரோ யார் என்றாலும் நம்மை அதற்கு பலப்படுத்துவார். தயங்கவே கூடாது. அதே போல யாரையும் அருவருக்கவும் கூடாது. நான் வேதாம கல்லூரியில் படிக்கும்போது விடுமுறை நாட்களிலே கிராமங்களுக்கு செல்வோம். கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் போன்ற கிராமங்கள், ஊர்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு செல்வோம். கவுண்டர் இனத்து மக்கள் அன்போடு எங்களை ஏற்றுக்கொள்வார்கள். என்னோடு மலையாளி தம்பி ஒருத்தன் இருந்தான், வர்கீஸ் அவன் பேர். கொஞ்சம் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன். அந்த திமிர் அவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். பட் நாங்கள் எல்லாம் ஒருத்தர் நேசித்தோம். அங்கே போய் ஒரு வீட்டில் ஒரு பாட்டி காப்பி குடிங்க என்று சொல்லி காப்பி பவுடரெல்லாம் போட்டு அதில் பிறகு சர்க்கரை எல்லாம் போட்டு அப்படியே அவங்க விரலாலவே அதை கலக்கி கொடுத்தாங்க. அன்பாக கொடுக்கிறார்கள். இவன் நான் சொன்னேன், ஒழுங்கா வைக்கப்படி என்று. இதில் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். அவர்கள் அன்பாக கொடுக்கிறார்கள். ஐயோ, அவர்களுடைய சுற்றம் சூழல் எல்லாம் சுத்தமாக இல்லையே, அது முக்கியமல்ல, அது முக்கியமல்ல. ஒரு டாக்டர்
ஒரு சர்ஜன் இந்த பேஷண்ட் கிட்ட தூய்மை இல்லையே என்று நினைத்தால் அவருடைய வேலையை நிறைவேற்ற முடியுமா? நம்முடைய அழைப்பு கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் இல்லை, படிக்காதவன் என்றும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே சுவிசேஷம். அதை பவுல் செய்தார். சரி, அப்படி அந்த கவர்னர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். ஆனால் அதற்கு பிறகு அங்கே பெரிதாக அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. அங்கிருந்து புறப்பட்டு அந்த தீவிலிருந்து கப்பல் ஏறி அதற்கு வடக்காக இருக்கிற ஊருக்கு போய்விடுகிறார்கள். அங்கே போனால் அந்த ஊருடைய பேர் என்ன? 13வது வசனம். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். பெர்கே பட்டணம் என்பது அன்றைக்கு ஒரு நவநாகரிகமான பட்டணம். எல்லாரும் பார்க்க விரும்புகிற ஒரு பட்டணம், கடலோர பட்டணம். அங்கே போய்விட்டார்கள். பெரிய ஆம்பி தியேட்டர் இருக்கிறது, பெரிய அரண்மனை போன்ற கட்டடங்கள் இருக்கின்றன, அழகான ரோடுகள் இருக்கின்றன, தோட்டங்கள் பூத்து குலுங்குகின்றன, எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் அந்த பட்டணத்தை விட்டு தாண்டி சென்றால் மலைகள், உயரமான மலைகள். அந்த மலைகளிலே பாதைகள் சரி கிடையாது. அந்த மலைகளெல்லாம் கடந்து சென்றால் வேறு ஊர்கள் இருக்கின்றன, வேறு நகரங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த நகரங்களுக்கு போய் சேர வேண்டும் என்றால் பல மைல் தூரம் கால்நடையாக செல்ல வேண்டும். அந்த மலை பாதைகளிலே சாப்பாடு கிடைக்காது, திருடர்கள் இருப்பார்கள், மலேரியா போன்ற வியாதிகள் ஏராளம். ஆண்டவர் இவர்களை அழகான அந்த பட்டணத்திற்கு கொண்டு போய் யோவான் 4வது அதிகாரத்திலே சீஷர்களுக்கு சொன்னார் இல்லையா, வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கின்றனவென்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்றார். அதுபோல சவுலுக்கும் பர்னபாவுக்கும் எல்லாம் காட்டுகிறார். பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் போக வேண்டும் என்று பாருங்க. முதல் முறையாக ஊழியத்திற்கு போகிறார்கள். யாரும் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கவில்லை. ஆண்டவர் சொல்லிவிட்டார், புறஜாதியார் இஸ்ரவேலர் ராஜாக்கள். புறஜாதியார் எங்கே இருக்கிறார்கள்? எல்லா இடத்திலையும் இருக்கிறார்கள் இல்லையா? எருசலேமிலும் இருக்கிறார்கள், யூதேயாவிலும் இருக்கிறார்கள், அந்தியோகியாவிலும் இருக்கிறார்கள். அப்போ சவுல் சரி புறஜாதியாருக்கு தானே, அவங்கள 10 பேரை செலக்ட் பண்ணி மாசம் 10 நாள் ட்ரைனிங் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு இங்கவே வச்சு ட்ரைனிங் கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. சவுல் கீழ்ப்படிந்து அவர்களை தேடி செல்லுகிறார். ரோமர் 15வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாமல் கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அப்போ அவருடைய லட்சியம் என்ன? இப்போ புறஜாதிகள் என்றால் கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்கள். அது கடலை கடக்க வேண்டும் என்றாலும் தயார், மலையை கடக்க வேண்டும் என்றாலும் தயார், கால்நடை என்றாலும் தயார், பட்டினிக்கும் தயார், வியாதிகளுக்கும் தயார், கள்ளர்களை கடந்து செல்லவும் தயார், அடி வாங்கவும் தயார், அவமானப்படவும் தயார் என்று சொல்லி புறப்படுகிறார்கள். அப்போ இந்த யங் மேன் யோவான் மார்க் இருக்கிறானே, அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் மாமாவும் அவர் கூட இருக்கிற பெரிய ஐயாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இவனுக்கு நைட்டு தூக்கமே வந்திருக்காது. இதுன்னா ஏற்கனவே இங்கே வரைக்கும் வந்ததே தலையெல்லாம் சுற்றுது, வாந்தி வந்து, சாப்பாடு சரியில்லை, அம்மா கிட்ட செல்ல பிள்ளை அங்கே சாப்பிட்டு இருக்கிறார் இவர். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு கிளம்பிட்டார். சவுல் எப்படி ஆளுன்னா கரால் பெயர் வழி, வெட்டு ஒன்றுன்னா துண்டு 2 தான். அதில் எந்த சவஜன்யமும் கிடையாது.
திடீர்னு பார்த்தா ஆளக்காரன் கிளம்பிட்டான். அந்த நேரம் சவுலும் பர்னபாவும் பேசினாங்களா, சண்டை போட்டாங்களா தெரியல. அந்த ரவுண்டு ஊழியத்தை முடிச்சுட்டாங்க. ஆனால் அந்த ரவுண்டு ஊழியம் எவ்வளோ நாள் தெரியுமா? 2 வருடங்கள். 2 வருடங்கள். நம்ம இப்போ மிஷன் ஃபீல்டு விசிட் போயிட்டு வர்றதுன்னா எவ்வளோ? 1 week. அதுவும் இப்போ எல்லாம் ஃப்ளைட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் ஒரே நாள் போயிடுவோம். அன்றைக்கு அவர்கள் கால்நடையாக போக வேண்டும். ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் நடக்கலாம்? 20 கிலோமீட்டர்ஸ். ஒரு வாரத்தில் எத்தனை நாள் அப்படி நடக்க முடியும்? 3 days நான் கண்டிப்பாக. என்னுடைய பெற்றோர் திருவனந்தபுரத்தில் பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தார்கள். எங்கள் தாத்தா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்போது நான் சொல்கிறது ஒரு 80-85 வருடங்களுக்கு முன்பு. எனக்கு 76 ஆகிறது. நான் பிறப்பதற்கு முந்தி உள்ள சம்பவம் எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் பெற்றோரை பார்ப்பதற்காக தாத்தா கிராமத்திலிருந்து வருவாராம். அப்போ ஒரே ஒரு பஸ் உண்டு, 53, குளச்சல் திருவனந்தபுரம். அந்த பஸ்ஸில் போவதென்றால் ஜம்போ ஜெட்டில் போவது மாதிரி எல்லாராலையும் முடியாது. இவர் புளி சாதம் செய்து அதை துணியிலே கிளியாக கட்டி எடுத்துக்கொண்டு அதிகாலை 2 மணி 3 மணிக்கு நடக்க ஆரம்பிப்பார். காலைக்கு, மதியத்திற்கு, மாலைக்கு என்றெல்லாம் வேற வேற பொட்டலங்களாக சாப்பாடு எடுத்துக்கொண்டு இரவிலே அங்கே போய் சேருவாராம். சுமார் 40 மைல் தூரம் ஒரே நாளில். அது ரொம்ப இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னுடைய தாத்தா என்றால் நமக்கு ஒரு தலைமுறைக்கு முந்தின அப்பவும் இதை செய்திருக்கிறார்களே. ஏனென்றால் அப்போ இப்படிப்பட்ட வசதிகள் இல்லை. ஆனால் அன்றைக்கு இருந்த வசதிகளை இப்போ அவர் பயன்படுத்தி கொண்டார். ரோடுகள் இருந்தன. இந்த ரோடுகளை பயன்படுத்தி எங்கெல்லாம் போய் சேர முடியுமோ எல்லா இடத்துக்கும் போய்விட வேண்டும். ரோடு இருந்தால் தான் போவேன் என்றல்ல. இடையில ரோடு இல்லாத இடம் இருந்தாலும், இடையில ஒரு போட்டில் தான் போக வேண்டும் என்று இருந்தாலும், அன்றைக்கு மோட்டர் போட் கிடையாது, டீசல் கிடையாது, பாய் கட்டித்தான் போவார்கள். அது போன்ற எல்லா பிரயாணங்களையும் அவர் செய்தார். அன்றைக்கு அவர்கள் கையில் பணம் இருந்திருக்காது. ரொம்ப அடுத்த செலவுக்கு எங்கிருந்து பணம் வரும் என்று தெரியாது. கூடார தொழில் செய்தார்கள், அதற்குரிய பொருட்களை சுமந்து சென்றார்கள். ஆனாலும் அதுவும் போற இடத்துல வியாபாரம் ஆகும் என்று என்ன நிச்சயம்? வருமானம் வர வேண்டும் என்று கூடார தொழிலையே செய்து கொண்டு இருப்பதென்றால் அவர் பேசாம அவர் ஊரிலே தொடர்ந்து இருந்திருக்கலாமே. இப்ப அவருடைய முக்கியத்துவம் என்ன? என் தொழில் நடக்குதோ இல்லையோ, எனக்கு வருமானம் வருகிறதோ இல்லையோ, கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த லட்சியத்தோடு, அந்த வைராக்கியத்தோடு தொடர்ந்து செல்கிறார். ஊழியத்திலே இது போன்ற நிலைவரம் நமக்கு தேவை. கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து நாம் அழைக்கப்பட்ட ஊழியத்திலே நிலை நின்று ஊழியம் செய்கிற நிலை வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் வராதபடி எனக்கு இருக்கிற உரிமைகளை நான் பெற்றுக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கிறேன். எப்படியாவது சிலரை ஆதாயம் பண்ணி வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றுக்கும் எல்லாமானேன், அடிமைக்கு அடிமையானேன்.
சுவிசேஷத்தின் நிமித்தமே இப்படி செய்தேன். ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான், ஒரே ஒரு காரணம் தான். என்ன? சுவிசேஷம். சுவிசேஷத்திற்காக மட்டுமே வாழ்வேன் என்கிற ஒரு வாழ்க்கை. சரி, இந்த முதல் பயணம் ஃபர்ஸ்ட் அங்கே ஒருத்தனை விட்டு நோக்கினார், அவன் பிசாசின் மகனே என்று சொன்னார். அங்கே அந்த கவர்னர் ரட்சிக்கப்பட்டார். அடுத்த இடத்திற்கு இவர்கள் போகிறார்கள். அங்கே இவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஐயா பிரசங்கம் பண்றீங்களா என்று. ஜெபாலயத்திற்கு போயிருக்கிறார்கள். இந்த ஜெபாலயத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் யார்? யூதர்கள். இந்த பவுலும் பர்னபாவும் இவர்களுக்கும் அந்த ஜெபாலயத்தில் இருக்கிறவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இவர்களும் யூதர்கள், அவர்களும் யூதர்கள். அவர்கள் அந்த ஜெபாலயத்தில் மெம்பர், இவர்களும் யூதர்கள் தானே. அதனால எங்க போனாலும் இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையில என்ன வித்தியாசம்? அவர்கள் மேசியா இன்னும் வரவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். மேசியா என்பவர் யூதர்களுக்கு உலக பிரகாரமான ராஜாவாக வந்து உலக பிரகாரமான விடுதலையை கொடுக்கிறவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள். சவுலும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த தமஸ்குவுக்கு போகிற வழியிலே நேர்த்தெரு என்கிற அந்த தெருவிலே இயேசு சவுலை சந்தித்தார். சந்தித்து சொன்னார், முள்ளில் உதைக்கிறோம் கடினமா, நான் தான் இயேசு பேசுகிறேன் என்றார். அப்போதான் சவுல் உணர்ந்து கொண்டார், அப்போ இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் மேசியா, இயேசுவே ஆண்டவர். அதுதான் இவர்களுக்கும் மற்ற யூதர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆக இப்போ அந்த யூதர்களுக்கு இவர்கள் என்ன போதனை கொடுக்க வேண்டும்? இந்த சத்தியத்தை தவிர இவர்களுக்கு என்னவெல்லாம் தேவனை பற்றி தெரியுமோ எல்லாம் அவர்களுக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். அவர்கள் வேதம் தெரியாதவர்கள் அல்ல. அன்றைக்கு நாம் இன்றைக்கு பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிற அதுதான் வேதாகமம். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற அந்த 33 புஸ்தகங்களும் தான். அவர்கள் வேறு எந்த வேதாகமத்தையும் பயன்படுத்தவில்லை. இதை விட குறைவாகவும் அவர்களிடத்தில் இல்லை, இதை விட கூடுதலாகவும் இல்லை. பிறகுதான் புதிய ஏற்பாடு வந்தது. சோ சவுலுக்கும் அந்த ஜெபாலயங்களில் இருக்கிறவர்களுக்கும் எல்லாம் தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான். இப்போ சவுலுக்கு கூடுதலாக தெரிந்தது, இயேசு தரிசனமாகி சொல்லிவிட்டார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று. எங்க துன்பப்படுத்தினைய? சபையை துன்பப்படுத்தினிய. ஸ்தேவானை கொலை செய்தியே, அது நான் தான். அப்போதான் உணர்வடைகிறார், கண்கள் திறக்கிறது. ஆகவே இவர்களுக்கும் அந்த ஜெபாலயத்தில் இருக்கிறவர்களுக்கும் அதுதான் வித்தியாசம். அப்போ இப்போ ஜெபாலயங்கள் அப்போ இவர் என்ன சொல்ல வேண்டும்? என்ன சொல்ல வேண்டும்? நீங்க செய்யறதெல்லாம் ரைட் தான்யா, ஆனா இன்னொரு சத்தியம் இருக்கிறது. என் கண்கள் திறந்து விட்டது, உங்கள் கண்களையும் திறக்க விரும்புகிறேன். இயேசுவே கிறிஸ்து, இயேசுதான் மேசியா, இயேசுவே ஆண்டவர். இதை நீங்கள் நம்பினால் பிழைப்பீர்கள். அவருடைய நாமமே இல்லாமல் மனுஷர் ரட்சிக்கப்படும்படி வேறொரு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை. இதை அவர்களுக்கு பிரசங்கித்தார். சரி, இப்போ தன்னுடைய மூன்றாவது பிரயாணத்தில் ஏத்தன்ஸ் நகரிலே மார்ஸ் மேடையில் பிரசங்கிக்கிறார். இங்கே இவர்களுக்கு அவர் இந்த 13வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? 14 முதல் அவர்கள்
பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். இது வேற அந்தியோகியா. பவுல் எங்கிருந்து வந்தார்? சீரியாவில் உள்ள அந்தியோகியாவில் இருந்து வந்தார். இது பிசிடியாவில் இருக்கிறார் அந்தியோகியா, கலாத்தியா பக்கத்தில் இருக்கிறார் அந்த அந்தியோகியா. அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே, ஓய்வு நாள்னா என்னைக்கு? சாட்டர்டே, சனிக்கிழமை ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். எல்லாரும் ஜெப ஆலயத்தில் இருக்கிறார்கள். ஜெப ஆலயம் என்றால் சினகாக். அந்த சினகாக் என்பது முன்பு எருசலேமில் தேவாலயம் இருந்தது இவர்களுக்கு. இப்ப அங்கிருந்து உயிர் பிழைக்க ஓடி சிதறி இருக்கிறார்கள். இப்ப அங்கெல்லாம் தேவாலயம் கட்ட முடியாது. தேவாலயம் ஒரு இடத்துல தான் இருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் இப்போ கட்டின ஆலயங்களுக்கு என்ன பெயர்? ஜெப ஆலயம். ஐக்கியம், வேதத்தை கற்றுக்கொள்ளுதல், ஜெபித்தல், இதெல்லாம் தான் அங்கே நடக்க வேண்டும். ஜெப ஆலயம், சினகாக் என்று அந்த ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். அப்படி போய் கடைசியா ஓரமா உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ அதை நடத்துறவர் பார்த்துட்டார். நடத்துறவர் பார்த்த உடனே 15வது வசனம், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடிந்த பின்பு, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையெழுத்து, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களை கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாக சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்தார். அங்கே என்ன சொல்லுகிறார்? 15வது வருஷம், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடிந்த பின்பு. அவருடைய ஆராதனை ஒழுங்கு என்னவென்றால், பழைய ஏற்பாடு என்பதை அன்றைக்கு 3 பிரிவாக வைத்திருந்தார்கள். என்னதெல்லாம்? ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று தீர்க்க தரிசன ஆகமங்கள். தீர்க்க தரிசன நியாயப்பிரமாணம்ன்றது 5 புஸ்தகங்கள், தீர்க்க தரிசன ஆகமங்கள்ன்றது இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம். இன்னும் ஒரு பிரிவு இருந்தது, அதற்கு பேர் என்ன? லூக்கா 24வது அதிகாரம் 44வது வசனம். அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும், சரி இருங்க, மோசேயின் நியாயப்பிரமாணம் 1, 2வது தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். இயேசுவை குறித்து எங்கெல்லாம் எழுதி இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணங்கள் எழுதி இருக்கிறது, தீர்க்க தரிசன ஆகமங்கள்ல எழுதி இருக்கிறது, சங்கீதங்களிலே எழுதி இருக்கிறது. எங்கெல்லாம் எழுதப்படவில்லை பழைய ஏற்பாட்டிலே? 39 புத்தகமும் இயேசுவை பற்றி தான் சொல்லுங்க. இந்த 3 பிரிவிலே 39 புத்தகங்களும் அடங்கி வருகிறது. இயேசு சொல்லுகிறார், என்னை குறித்து 39 புத்தகங்களும் சொல்லுகின்றனவே என்கிறார். இவர்களுடைய ஆராதனை ஒழுங்கிலே இவர்கள் நியாயப்பிரமாணங்களை வாசிப்பார்கள், தீர்க்க தரிசன ஆகமங்களை வாசிப்பார்கள், சங்கீதங்களை பாடுவார்கள், வாசிப்பார்கள். அந்த ஆராதனை ஒழுங்கிலே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவங்க அங்கே உட்காந்து கூப்பிட்டுப்பார். ஒரு வாலிப பையனை கூப்பிட்டு அந்த புதுசாக வந்திருக்கிறாங்களே, யாரோ யூத விசுவாசிகள் தான் தெரியுது, அவங்கள கேளு, ஏதாவது சொல்ல விரும்புகிறாங்களான்னு கேளு. புத்தி சொல்ல விரும்புகிறார். எக்ஸார்டேஷன். அவளுடைய ஆராதனைகளிலே மற்றவர்களை ஆவிக்குரிய உற்சாகப்படுத்துவது என்று ஒன்று இருந்தது. இன்றைக்கும் அது இருக்க வேண்டும், சபைகளில் இருக்க வேண்டும். அதற்காக தான் சாட்சி வேளைகள் வைக்கிறோம். கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்றெல்லாம் சொல்லுகிறோம்.
அது போன்ற ஒன்றை சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார்கள். அப்போ இவர் எழுந்து ஒரு ஃபுல் பிரசங்கம் பண்ணி விடுகிறார். அந்த பிரசங்கத்தை பார்ப்பீர்கள் என்றால் அது யூதர்களுக்கு மட்டும்தான் வழங்கும். ஏனென்றால் அவர் யூதர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஏதென்ஸுக்கு போன போது அங்கே மார்ஸ் மேடையிலே அவர்கள் பல விக்கிரகங்களை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கும் போது என்ன சொல்லுகிறார்? எப்படி ஆரம்பிக்கிறார்? அறியப்படாத தேவன் என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே, எனக்கு அவரை தெரியும், யார் என்று தெரியும், நான் சொல்லட்டுமா என்று ஆரம்பிக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, எங்க போனாலும் ஒரே பிரசங்கம் என்று இருக்கக்கூடாது. அவர்களுக்கு எது புரியும், இயேசுவை எப்படி பேக் பண்ணி கொடுக்கிறது, இயேசுவை எப்படி அறிமுகம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து அதற்கு ஏற்ப செய்தியின் லட்சியம் ஒன்றுதான், ஆனால் அணுகுமுறையிலே வித்தியாசங்கள் இருக்க வேண்டும். இதை பவுலிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஸோ அப்படி 3 பிரயாணங்களையும் அவர் செய்கிறார். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், எப்பவுமே ஆவியானவரின் நடத்துதலை உணர ஆயத்தமாக இருக்க வேண்டும். தாவீது ராஜாவாக இருக்கும்போது எப்பவுமே தேவனிடத்தில் விசாரிப்பார், நான் இந்த எதிரிக்கு நேராக போகலாமா, போனால் ஜெயம் கிடைக்குமா. ஆமா. ஸோ இதை நாம் நம்முடைய ஊழியத்திலே செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார், காண்பிப்பார். எப்படி சொப்பனத்தின் மூலமோ அனனியாவின் மூலமோ வேறு விதங்களிலும். ஆகவே தான் பவுல் அந்த கடைசியிலே அவர் சொல்லும்போது, அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்போது என்ன சொல்லுகிறார்? 26வது அதிகாரத்திலே அவர் கேள்வி கேட்கிறார். அதற்கு பவுல் பதில் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 26:16 முதல் வாசிங்க. 15 முதல் 15. அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். சரி, இருக்கட்டும். இங்க என்ன சொல்லுகிறார்? தெளிவாக இருக்கிறார், உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார். அங்கேயும் அந்த தெளிவு இருக்கிறது. அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் அவர்களிடத்தில் சொன்னார். 19வது வசனம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, இருங்க. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, இருங்க. நான் இவ்வளவு சொல்லிட்டேன் இல்லையா அகிரிப்பா ராஜாவே, இப்போ கேளுங்க என்று சொல்லுகிறார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, வாசிங்க. நான் சொல்லுங்க. இப்போ அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ராஜாவே, நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா, இவ்வளவு தரிசனம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. இப்போ உமக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏனென்றால் அவருக்கு கீழ்ப்படியும்படி என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். எந்த எதிர்ப்பு வந்தாலும், எந்த ஏளனம் வந்தாலும், மற்றவர்களால் ஒதுக்கி தள்ளப்பட்டாலும் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்க மாட்டேன் என்று இருந்தால்தான் ஓட்டத்தை முடிக்க முடியும். ஃபினிஷிங் வெல்.
ஆரம்பம் மட்டுமா இருந்தாலும் ஆ. முடிவு சம்பூர்ணம். முடிவு சம்பூர்ணம். சரியா இருக்க வேண்டும். முடிவு சரியா இருக்க வேண்டும். பவுலுக்கு அப்படி இருந்தது. அதனால்தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், நல்ல போராட்டம். தேகத்தை விட்டு பிரியும் காலம் வருது. தேகத்தை விட்டு பிரிகிறேன், என்னை கொல்ல போறாங்க, கொல்றாங்களே என்றல்ல, தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அது அவருக்கு ஒரு பயமாக இல்லை. ஏனென்றால் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தெளிவு இருக்கும்போது நம்மை எதுவும் அசைக்க முடியாது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி எனக்கு ஆசையாய் தொடர்கிற அந்த வாழ்க்கை. நாம் என்ன சூழ்நிலையில் இங்கே இருக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக சோர்வோடு இருக்கிறவர்கள் உண்டு, கேள்விகளோடு இருக்கிறவர்கள் உண்டு. வேறு ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கலாமா என்று இருக்கிறவர்களும் இருக்கலாம். ஆனால் பவுல் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிற காரியம், ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. மரணமோ பசியோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் எங்களை பிரிக்க முடியும்? இதுதான் ஊழியத்திலே நமக்கு இருக்க வேண்டிய ஒப்புக்கொடுத்தல். அப்படி இருந்தால் நமக்காக அநேக காரியங்கள் காத்திருக்கின்றன. பவுல் கல்யாணமாகாதவர், அவருக்கு பிள்ளைகள் இல்லை, மனைவி இல்லை. ஆனால் கல்யாணமான ஊழியர்கள், அவர்களை ஆண்டவர் கைவிட்டு விட்டாரா? இல்லை. ஏசாயா சொல்கிறார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோடு. மனைவி இல்லையா? மனைவி சேர்த்து தான் அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, எங்க அப்பா எங்களுக்கு கடிதம் எழுதுவார் அப்பெல்லாம். இப்ப யார் கடிதம் எழுதுறா? அன்பான மகன் சசிக்கும் பிள்ளைகளுக்கும். அப்போ அவருடைய மருமகள் கேட்பார்கள், எனக்கு லிஸ்ட்ல இடம் இல்லையா? எங்க சித்தப்பாவுக்கா கடிதம் எழுதியிருந்தார். அதுலயும் சொல்லி வச்ச மாதிரி அதே மாதிரிதான், அன்பான சசியும் பிள்ளைகளும் அறிவது என்று. அது ஒரு எக்ஸ்பிரஷன், அவ்வளவுதான். அதுல எல்லாமே அடங்கி இருக்கிறது. மனைவியும் சேர்த்து தான் சொல்லுகிறார். சசி என்றாலே கிறிஸ்தியும் சேர்ந்து தான். ஆக ஊழியத்திலே ஏசாயா நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லும்போது மனைவி இல்லாமல் அந்த பிள்ளைகள் வரவில்லை. அவர்கள் சேர்ந்து ஒரே பண்டில் தான். இஸ்ரவேலிலே அற்புதங்களாக அடையாளங்களாகவும் வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப எப்படின்னா, நீங்க ஊழியம் செய்யுங்க, நான் ஏதாவது வருமானத்துக்கு ஒரு வழியை பண்றேன், அப்பதான் நமக்கு லோன் போட்டு காராவது வாங்க முடியும். சாரி, அப்படி இருந்தா மன்னிச்சுக்கோங்க, அப்படி யோசித்து சொல்லல, உதாரணத்துக்கு சொல்றேன். ஆண்டவர் எல்லாரையும் அப்படி முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கவில்லை. இல்லை என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்பில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அழைப்பிலிருந்து அடுத்த அழைப்புக்கு அவர் உங்களை மாற்றுவார் என்றால் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரிசாவிலே போண்டோ பழங்குடி மக்கள் நடுவிலே ஊழியம் செய்வதற்கென்று என்னை அர்ப்பணித்து விட்டேன், போய்விட்டேன். சுமார் 1.5 ஆண்டுகள் தான் அங்கே இருந்தேன். பிறகு தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், சசி, நீ நன்றாக மொழிபெயர்ப்பு செய்கிறாய் என்று எனக்கு தகவல் வந்தது, நன்றாக செய்தி கொடுக்கிறாய் என்று எனக்கு தகவல் வந்தது, எல்லாரோடும் நன்றாக பழகுகிறாய் என்றும் எனக்கு தகவல் வந்தது. ரொம்ப சந்தோஷம். மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபக்குழுக்கள் நடத்தவும் நிதி திரட்டவும் வேண்டிய அந்த பொறுப்பிற்கு இப்போது சென்னையிலே ஆள் இல்லை.
தமிழ்நாட்டில் ஆள் இல்லை, நீ இங்கிருந்து அந்த வேலையை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல. ஐயோ, அதுக்கெல்லாம் எனக்கு திறமையும் இல்லை, தைரியமும் இல்லை, பிடிக்கவும் இல்லை என்று சொல்லிவிட்டேன். ஏன் பிடிக்கல? அங்கே போய் சாக சொன்னாலும் சாகுவேன், ஆனால் அந்த காசு கேட்குற விஷயம்லாம் அது நல்லா இல்லை, முடியாது என்று என்னுடைய பிடிவாதத்தை அவர் ஓகே என்று சொல்லி, சரி இப்போ போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு எப்போ ஆண்டவர் உனக்கு உணர்த்துகிறாரோ அப்போ பெட்டியை எடுத்துட்டு கிளம்பி வந்துரு, ஒரு கடிதத்தை மட்டும் எனக்கு எழுதி போட்டு கிளம்பி வந்துரு, உனக்காக இந்த பொறுப்பு காத்து கொண்டிருக்கும் என்றார். சரி சரி என்று ஆளை விட்டால் சரி என்று கிளம்பி போய்விட்டேன். போகிற வழியில் ஒரு பெரிய விபத்து. திரும்ப சிகிச்சைக்காக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டோம். கையில் கட்டு போட்டிருக்கிறது. அடுத்த நாள் டைப்ரைட்டரை எடுத்து வைத்து போஸ்ட் கார்டை அதில் சொருகி இடது கையாலவே டைப் பண்ணேன். தியோடர் வில்லியம்ஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம். அண்ணே, ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்தார். கை கட்டு 5 வாரம் சொல்லி இருக்கிறார்கள், 6வது வாரம் நான் ஒரிசாவுக்கு செல்கிறேன் என்று. அடுத்த தபாலில் பதில் வந்தது, டோன்ட் கோ அன்டில் ஐ டெல் யூ. நான் சொல்ற வரைக்கும் போயிடாங்க. நான் பெரும்பாவூர் என்கிற இடத்திற்கு, கேரளாவுக்கு ஒரு கூட்டத்திற்கு வருகிறேன். நீ அங்கே வந்து என்னை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னால் கட்டு அவிழ்த்த உடனே ஊருக்கு போய் உன் அப்பா அம்மாவிடத்தில் உன்னை காண்பி, பத்திரமாய் தான் இருக்கிறாய் என்று அவர்களோடு கொஞ்ச நாள் செலவில் இருந்தார். ஊருக்கு போய்விட்டு பெரும்பாவூர் போனேன். அங்கே கேட்டார், சசி இப்போ என்ன சொல்கிறான்? நான் சொன்னேன், எதுவும் ஆண்டவர் சொல்கிறாரோ அதை செய்ய ஆயத்தமில்லை. அப்படித்தான் தமிழ்நாட்டிலே சபைகள் தொடர்பு ஊழியம் என்று ஒன்று ஆரம்பமானது. இன்றைக்கு அது ஆலமரம் போல வளர்ந்து விரிந்து நிறைய கனிகளை கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இல்லையா? ஒருத்தர் கீழ்ப்படிய வேண்டிய நேரத்திலே, கீழ்ப்படிய வேண்டிய விதத்திலே கீழ்ப்படிந்தால் அதன் பலன் இல்லாமல் போவதில்லை. கோதுமை மணி நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையானால் மிகுந்த பலனை கொடுக்கும். நீங்களும் நானும் செய்கிற தியாகங்கள், ஆண்டவருக்காக இருக்கிற வைராக்கியம், இவை ஒன்றும் வீணாய் போவதில்லை. பவுல் அன்றைக்கு செய்ததை இன்றைக்கும் பேசுகிறோம். அன்றைக்கு அந்த பெண் நலத தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்திலே பூசின போது யூதாஸ் என்ன சொன்னான்? எவ்வளவுக்கு விற்கலாம் என்றால் 100 பணம். அவர் ட்ரெஷரர் கணக்கு கரெக்டாக போட்டார் அதுக்குள்ள. இது ரொம்ப விலை உயர்ந்ததாயிட்டே என்றல்ல, 300 பணம் என்று அதனுடைய வேல்யூ அவருக்கு தெரிகிறது. ஆனால் இயேசு சொன்னார், தரித்திரர் எப்போதும் இருக்கிறார், தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருப்பார்கள். எது முக்கியம்? இயேசு முக்கியம், சுவிசேஷம் முக்கியம். இதற்காகத்தான் நாம் செலவிட வேண்டும். இதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையை முதலீடு செய்ய வேண்டும். இயேசு சொன்னார், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இதை செய்தால் இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கே இவருடைய பெயரும் சொல்லப்படும். நீங்களும் நானும் ஆண்டவருக்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் செய்கிற எல்லா அர்ப்பணமும், அத்தனை அர்ப்பணமும் நிச்சயமாக சொல்லப்படும். ஒரு நாள் அவரிடத்திலே நாம் நிற்கும்போது இயேசு சொன்னார், நீங்கள் மாடும்போது நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாயிருக்கும்படி அநீதியான உலகப் பொருளினால் சிநேகிதரை சம்பாதியுங்கள்.
அதைத்தான் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கும் நான் இன்னும் நிறைய கவர் பண்ண வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அது முக்கியமல்ல. கிறிஸ்துவின் வருகை வரைக்கும், நம்முடைய உயிர் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து வேதத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆவியானவர் என் உள்ளத்திலே போட்டவற்றை நான் அவருக்கு உண்மை உள்ளவனாக உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். இது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பயன்படுத்துவாராக. உங்கள் குடும்பங்கள் கர்த்தரால் கட்டப்பட்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? பாஸ்டர் ஞானராஜ் பிரேயர் பண்ண கேட்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல மதியான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தயவாய் நீர் கொடுத்த தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே உம்முடைய வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அதில் இன்னும் ஆண்டவரே ஆழமாய் புரிந்து கொள்ளவும் உம்முடைய தாசனை நீர் பயன்படுத்தி அவர் கொடுத்த வெளிப்பாடுகளை கொண்டு எங்களுக்குரிய சந்தேகங்களை கர்த்தர் ஆண்டவரை தெளிவுபடுத்தினபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குழம்பின மனநிலையோடு வந்த எங்களுக்கு ஆண்டவரே ஒரு தெளிவையும், ஆண்டவர் நாங்கள் போக வேண்டிய பாதையும் எங்களுக்கு காண்பித்து கொடுத்த உங்களுடைய மகா பெரிய கிருபைக்காக, இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மீதில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து தெளிவாக ஆண்டவர் விளக்கமாக எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய வேத சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல 1, 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் இரக்கம் செய்வீராக. நீர் கொடுத்த வேத வாக்கியங்கள் எங்களுடைய இருதயத்திலே காவல் பண்ணப்பட்டு அவைகள் பலன் கொடுக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக.